சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமீன். அன்பானவர்களே, இந்த சங்கீதமானது தாவீது ராஜாவின் ஸ்தோத்திரமும் ஜெய அறிவிப்பும் ஆகும். இது தேவனிடம் முழு மனதோடு நம்பிக்கை வைத்து எந்த சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. இந்த சங்கீதத்தின் முதல் பகுதி தேவனை புகழும் ஸ்தோத்திரமாக உள்ளது. இது நாம் காலை எழுந்ததும் தேவனை துதிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. இதன் இரண்டாம் பகுதி ஜெயத்திற்கான ஜெபமாக உள்ளது. மனுஷரின் உதவி வீண் என்றும் தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம் என்றும் அறிவிக்கிறார். இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. ஜெயம் மனிதரால் அல்ல, தேவனால் வருகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட பல சவால்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுவது, உங்கள் இருதயத்தை தேவனிடம் திருப்பி காலையிலே அவரை துதிக்க தொடங்குங்கள். மனித உதவியை விட தேவனில் நம்பிக்கை வையுங்கள். ஜெயம் நிச்சயம் வரும். தேவனாலே நாம் வெற்றி பெற்றவர்களாக வாழ்வோம். இன்று உங்கள் நாளை ஸ்தோத்திரத்துடன் தொடங்குங்கள். ஆமேன்.